நல்லா இருக்கியாமா? எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ள போலாம் வா. நில்லுங்க. ஏம்மா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்குன்னு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆளு என் புருஷனை அடிச்சுட்டாரு. இந்த ஆளுதான் நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்காருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்காருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. வாங்க வாங்க போலாம். உமா, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? யாரும் இல்லைங்க, யாரோ தெரியல. சாப்பாட்டுக்கு பணம் இல்லைன்னாங்க, கொடுத்து அனுப்பிச்சேன். என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புதுப்புடவை கடிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி. இப்ப வரேன். மேடம், அறுவை சிகிச்சை எங்க பண்ணிக்கணும்? உள்ள போய் உட்காருங்க. வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க. ராஜேஸ்வரி, என்னங்க, காலையில போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, சாப்பிட கூட வரலையே. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கட்டிக்க பூ வாங்கிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போகலாம்.
தலைவரே, அன்னைக்கு சண்டை போட்டு நம்மள அடிச்சானே, அவன் வரான். தலைவர் கூப்பிட கூப்பிட எங்கடா போற? அன்னைக்கு சண்டையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்புதானே, மன்னிச்சிருங்க. அண்ணே, என் சம்சாரம் சாக கிடக்குறா, அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன், என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே, அவர் வர வரைக்கும் என் உயிர் போக கூடாது. ராஜேஸ்வரி, என்ன எல்லாரும் அடிச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நம்ம 2 பேரும் ஒன்னாவே செத்து போயிருவோம். எங்க எனக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நீ செத்து போயிருவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி. டாக்டரே சொல்லிட்டாரு, அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சாகும்போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? அதனாலதான் குடிச்சீங்களா? வேற எனக்கு தாங்க முடியல ராஜேஸ்வரி. 4 ரவுண்டு ராவா குடிச்சேன், 5வது ரவுண்டு கலக்கி குடிச்சேன், தண்ணி இல்ல. என்னங்க இது? என்னங்க விஷயத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? ராஜேஸ்வரி, உனக்கு முன்னாடி நான் போகணும். இல்லைங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் சுமங்கலியா தான் சாவேன். ராஜேஸ்வரி, இந்த பூவை தலையில வச்சு விடுங்க.
அம்மா 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 அப்பா